நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் எனும் தலைப்பில் நடப்பாண்டு விநாயகர் சதுர்த்தி விழா பிரம்மாண்டமாக நடைபெற உள்ளதாக இந்து முன்னணியின் மாநில தலைவர் காடேஸ்வரா சுப்பிரமணியம் தெரிவித்துள்ளார். திருப்பூரில் செய்தியாளர்களிடம் அவர் பேசியதை மினி டாக்ஸ் பகுதியில் தற்போது பார்க்கலாம். நம்ம சாமி நம்ம கோயில் நாமே காப்போம் அப்படிங்கிற தலைப்புல இந்த விநாயகர் சதுர்த்தியானது மிக பிரமாண்டமாக நடத்துவதற்காக இந்து மக்களாகிய பொதுமக்கள் ஏற்பாடு செய்து கொண்டிருக்கின்றார்கள். கிட்டத்தட்ட இது வரைக்கும் 1.5 லட்சம் இடங்கள் பதிவாயிருக்குது. போன ஆண்டு 1.5 லட்சம் இடம் நடந்தது. இன்னும் அதிகமாகும் அப்படி நம்ம எதிர்பார்க்கிறோம். அது மாதிரி அரேடி ஒரேடி இது மாதிரியான விநாயகர் 15 லட்சம் வீடுகள்ல வச்சிருந்தாங்க. இந்த வருஷம் அது அதிகமாகும் அப்படி எதிர்பார்க்கிறோம். கோயிலை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற இந்த கோஷத்தோடு இந்த விநாயகர் சதுர்த்தியானது இருக்கின்றது. கிட்டத்தட்ட 5.25 லட்சம் ஏக்கர் பூமி இப்ப 50,000 ஏக்கரை காணுங்கிறாங்க. 17,000 கோயில்ல பூஜை நடக்காம இருக்குதுன்னு ஒரு கணக்கு வருது. 6,000 கோயிலை காணவில்லை. அதுக்கு ஒரு துறை, அறநிலையத்துறை இருக்குது. அதுக்கான அதிகாரிகள் இருக்காங்க. அதுக்கான சம்பளம் வாங்குறாங்க. இந்த கோயில் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்கணும். இதுதான் இந்த ஆண்டினுடைய கோஷம். நம்முடைய கோயிலை நாமே காப்பாற்ற வேண்டும் அப்படிங்கிற கோஷத்தோட இந்த விநாயகர் சதுர்த்தியானது ரொம்ப எழுச்சியோடு நடக்குது. இந்த அரசாங்கம் முழுக்க முழுக்க நாத்திக அரசாங்கமா இருக்குது. புது இடங்களை விநாயகர் வைக்க கூடாதுங்கிறாங்க. புதுசா அப்பார்ட்மெண்ட் எல்லாம் திறப்புல செய்யறாங்க. 100 வீடு 200 வீடு இருக்கக்கூடிய இடங்கள்ல அங்க இருக்க இந்துக்கள்லாம் சாமி கும்பிட்டு செய்வாங்க. அப்ப அந்த அப்பார்ட்மெண்ட்ல ஒரு விநாயகர் வைக்கணும். ஏன் விநாயகர் வைக்க வேண்டாம்னு சொல்றாங்கிறது இந்த அரசாங்கமானது விளக்கம் சொல்லணும். ஏன்னா இந்த அரசாங்கம் கடவுள் மறுப்பான அரசாங்கம், இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னு நினைக்கக்கூடிய அரசாங்கம். இந்துக்கள் ஒன்றுபடக்கூடாதுன்னா சாமி விட வேண்டியது இல்லை அப்படி அவங்களுடைய எதிர்பார்ப்போடு இந்த வேலை செய்யறாங்க. அதை ஹிந்து மொழி கடுமையா கண்டிக்குது. திருச்செந்தூர்ல நிறைய ஊழல் நடந்திருக்குது. சரியா அங்க கும்பாபிஷேகம் நடக்கல, தினசரி பூசை சரியா நடக்கல அப்படின்னு அங்க இருக்க மக்கள்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இதை உடனடியா அங்க என்ன நடக்குது, எவ்வளவு செலவு செஞ்சிருக்காங்க அப்படின்னு இந்த அரசாங்கம் சொல்லணும். இதுக்கு இந்த அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் உடனே ராஜினாமா பண்ணணும் அப்படின்னு இந்த நேரத்துல இந்து மொழியை கேட்டுக்கொள்கின்றது. அவங்க ரம்ஜானுக்கு போறாங்க, நோம்பி கும்பிடுறாங்க, அதனால விநாயகர் சதுர்த்திக்கு வருவாங்கன்னு நம்ம நம்புறோம். அதை நான் போய் நேரடியாக அவரை சந்திச்சு அழைப்பு கொடுக்க தயாரா இருக்கேன்.